Greetings to you in the precious name of our Lord and Savior Jesus Christ. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இன்றைக்கு அருமையான கானான் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பை இந்த ரெக்கார்டிங் மூலமாக இந்த செய்தியை உங்களுக்காக அனுப்புவது ஆல்வின் தாமஸ் ஆகிய எனக்கு பெரிய சந்தோஷம். சில வருடங்களுக்கு முன்பாக உங்களோட சேர்ந்து நல்ல ஒரு கேம்பில் நம்ம எல்லாரும் சந்தித்தோம். உங்கள் சபையார் நீங்கள் பாராட்டின அன்பை நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட கூட மிலாக்காவில். we had a wonderful camp and I was so blessed. I really believe கர்த்தர் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார். நல்ல அன்புள்ள ஒரு போதகர் அருமையான பாஸ்டர் பால் கிருஷ்ணன் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன், மதிக்கிறேன். இன்றைக்கும் நான் மிஷனரி ஊழியத்தில் வட இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த வாரம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அன்பு போதகர் இடத்துல கேட்டபோது என்னால் முடியாது என்று சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு காலையில் முதல் செஷனை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இந்த மிஷனரி ஊழியம் ஒரிசாவில் இருக்கிறேன் நான் இப்பொழுது. அங்கே இருந்து உங்களுக்காக சுட சுட கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள நான் அனுப்புகிறேன். ஐ எம் ரெக்கார்டிங் இட் டுடே சாட்டர்டே, டுமாரோ யூ கோயிங் டு see it. நாளை தினம் ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, டுடே God has a special word for you. The lockdown. இதனால எல்லாரும் கஷ்டப்பட்டோம். விசேஷமாக என் அன்பு மலேசியா உள்ளங்கள், என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பாடுகளை கடந்து வந்தீங்க. நாங்களும் அந்த வழியாக நடந்து வந்தோம். ஆனால் எங்களை விட அதிகமாக பல லாக்டவுன், எங்களுக்காவது கொஞ்சம் லாக்டவுன்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. நடுவில் மறுபடியும் லாக்டவுன் வச்சு திருப்பியும் ஃப்ரீ பண்ணாங்க. ஆனால் லாக்டவுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம், லைவ்லிஹுட் ஆஃப் பீப்புள் ஹாஸ் பீன் டிஸ்ட்ராய்ட். ஸோ மெனி ஸ்மால் டைம் இந்த சாப்பாடு செஞ்சு விற்கிறவங்க, மோட்டர் பைக்கில் போய் வேலை செய்கிறவங்க, அனுதின வேலை செய்கிறவங்க, ரோடோரமாக ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க மலேசியாவில். ஆனால் ஐ ஹாவ் அ வேர்ட் ஃபார் மலேசியா. ஐ ஹாவ் அ வேர்ட் ஃபார் கானான் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். எனக்கு இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்துருக்கார். சபையில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். சபையை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் எரேமியா 31 அதிகாரம், எரேமியா 31 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜெரமையா 31 verses 1 to 4. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். 4வது வசனம் தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். யாராவது ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? இல்லை, போதாது. இதை விட சத்தமாக நீங்கள் போடுற அல்லேலூயா எனக்கு சென்னையில் இந்தியாவில் கேட்கணும். ஆமாம், இந்தியாவில் கேட்குற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்க உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அகேன் ஐ வில் பில்ட் யூ. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பிசாசுனுடைய வேலையை இடிக்கிறது, கொல்றது, அழிக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் in Ecclesiastes chapter 3 we read about how the enemy is a destroyer.
அவன் இடிக்கிறான், ஆனால் கர்த்தர் கட்டுவார். அவன் அழ வைப்பான், இவர் சிரிக்க வைப்பார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும், அவன் டிஸ்ட்ராயர், ஹி இஸ் கால்ட் a destroyer. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஐ ஹவ் கம் டு கிவ் தெம் லைஃப். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஃபஸ்ட்டு சத்ருவை நான் போக விட்டேன். லாக்டவுன், பயங்கரமான கோவிட். லாக்டவுனை விட கொடிய பிரச்சனை என்னென்னா இந்த கொரோனானால் வந்த மரணங்கள். ஐயோ, 2020 வந்த மரணங்களை விட 2021 செகண்ட் வேவில் எவ்வளோ பேர் மறிச்சிட்டாங்க தெரியுமா? எத்தனை போதகர்கள் மறித்தார்கள். இவ்வளோ பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், சபைக்கு கர்த்தர் ஒரு வேக்கப் கால் கொடுத்திருக்கிறார். சபையாகிய உங்களையும் என்னையும் இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார்னு சொன்னால், நம்ம பெரிய நீதிமான்கள் என்பதற்காக அல்ல, நம்ம மேலே அவர் வைத்த இரக்கம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் யாருக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்னா, பட்டயத்துக்கு தப்பி மீந்திருக்கிற ஜனம். நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பட்டயம் என்றாலே வாதைக்கு அர்த்தமாக இருக்கிறது. whenever a sword is mentioned, it is signifying about a kind of a pandemic. இஸ்ரவேலை எண்ணுவதற்காக தாவீது பிசாசனால் ஏவப்பட்டு அவன் எண்ணின போது ஆண்டவர் தேசத்திலே ஒரு கொள்ளை நோயை வருவித்தார். அந்த கொள்ளை நோயில பல பேர் இறந்ததுக்கு காரணம், பட்டயத்தை பிடித்து கொண்டிருந்த ஒரு தூதன் அவன் எங்கெல்லாம் சொன்னானோ அந்த இடத்துல அந்த பட்டயத்தினாலே அநேக ஜனங்கள் விழுந்தார்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 70,000 பேர் மடிந்தார்களாம். ஆனால் பாருங்க, 1 நாளாகமம் 21:15 எருசலேமை அழிக்க அந்த தேவதூதன் வரும்போது அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த தூதனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார், உன் கையை நிறுத்து அப்படின்னு சொல்றார். ஏன் கையில் என்ன இருக்குது? 16ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அந்த கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். எங்கள் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அந்த பட்டயம் நீட்டி இருக்கும்போது கொள்ளை நோய், பட்டயத்தை மறுபடியும் உரையில் போட்டபோது கொள்ளை நோய் நிறுத்தப்பட்டது. சொல்லுங்க ஆமேன், ஹல்லேலூயா. அது எங்க நின்னுச்சு தெரியுமா? எந்த இடத்துல? ஒர்னானின் ஏற்களத்தில் கரெக்டா நின்னுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சபைக்கு நேராக வந்தபோது எந்த இடத்துல? அந்த ஒர்னானின் ஏற்களத்தை தான் தாவீது ராஜா கர்த்தருக்கென்று சொல்லி வாங்கி அந்த இடத்துல தான் ஆலயம் கட்ட போறார். ஆலயத்தை கட்டுற இடத்துக்கிட்ட வரும்போது அதுக்கு மேலே ஆண்டவரால் அந்த பட்டயத்தினாலே கொள்ளை நோயினாலே ஜனங்கள் மடிவதை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், போதும் நிறுத்துன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் கட்டப்போகிற ஆலயத்திற்கான இடத்துக்கு பக்கத்தில் அந்த தேவதூதன் அழிவை கொண்டு வந்த போது நிறுத்தினவர், மனஸ்தாபப்பட்டவர். இன்றைக்கு சபையில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவதில்லை. Somebody shout a bigger amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி கோவிட் என்னை தொடாது, கொரோனாவினால் நான் மறிக்க மாட்டேன், உயிரோடு இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்றார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஐ வில் ஷுவர்லி டெலிவர் யூ. ஒருவேளை கொரோனா உடைய உடம்புல பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? The Lord says, I will deliver you. அந்த சிம்டம்ஸ்லாம் நான் எடுத்துருவேன். ஒருவேளை நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு வேக்சினேஷன் போட்டு அதனால உங்களுக்கு சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குதா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், I will deliver you. You will not be slain because of the sword. பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஜெரமையா
39:18. ஸோ எரேமியா தீர்க்கதரிசி யார்? இஸ்ரவேலருக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு வல்லமை, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்க. எரேமியா 1:10 பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தின. இப்போ இந்த ப்ராஃபட்டுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காருன்னா, when you prophesy judgment it will be destroyed, but when you prophesy compassion people will be built. Today I want to stand under the unction of the prophet's office, and I want to declare and decree over Malaysia, கானான் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் மேல நான் இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டுவார். இஸ்ரவேலர் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். In Babylon they are crying for God's mercy. That's when the Lord opens the mouth of Jeremiah and makes him prophesy about the imminent return of the Israelites and how God is going to build them again. எப்படி அவர்களை மறுபடியும் கட்டப் போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பேண்டமிக் முடிந்து தப்பி இருக்கிற உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய வேலையை, உங்க திருச்சபையை ஆண்டவர் திரும்ப கட்டப் போகிறார். நான் இருந்த ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லியிருப்பேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஓ ஹவ் ஐ விஷ் நான் நேரில் இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை உங்க மேல சொல்லும்போது நீங்க எப்படி அதற்கு எமோஷனலா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்கன்றத என் கண் முன்பாக நான் பார்க்கிறேன். இவ்வளோ நாள் கழிச்சு ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஐ நோ த ஃபீலிங். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் பல நாட்களில் நீங்கள் அழுது புலம்பிருப்பீங்கல்ல. என்னதான் இருந்தாலும் சர்ச்சுக்கு வர மாதிரி இருக்காதுங்க பிரதர் சிஸ்டர். அவங்களுக்கு சொல்கிறேன், கொரோனாவுக்கு பயப்படாதீங்க, சபைக்கு வர்றதுக்கு பயப்படாதீங்க. சபைக்கு தான் கர்த்தர் திருப்பி கொண்டு வந்து உங்களை கட்டப் போகிறார். கொரோனா எங்கே நின்றுச்சு? ஒர்னானின் ஏற்களம், அங்கே தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினா, அங்கே தான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாவீது வச்சு கர்த்தருக்கு இரவும் பகலும் ஆராதனை செய்தார். கடைசி நாட்களில் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் 12ஆம் வசனத்திலே பேசுகிறார். I am going to rebuild the tabernacle of David, not his house, the tabernacle that he built for God, the tabernacle of David, the tabernacle of worship. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்க எதை கர்த்தர் ஃபர்ஸ்ட் கட்ட விரும்புகிறார்னா, நம்முடைய ஆல்டரை திரும்பி கட்ட விரும்புகிறார். ஆல்டரை சரி பண்ணிட்டாலே நம்ம லைஃபே சரியாகிடும். இஸ்ரவேலில் ஆகாபு என்கிற ராஜா, அவரை கண்ட்ரோல் பண்ண யெசபேல்ன்ற ராஜஸ்திரி, இவர்கள் எல்லாம் தேசத்தை பாவத்தில் விழ பண்ணினார்கள். அப்பொழுது எலியா என்கிற தேவனுடைய தீர்க்கதரிசி சேலஞ்ச் பண்ணி சொல்றார், கம் லெட் அஸ் see. அவர் கர்மேல் என்கிற பர்வதத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்வதற்கு முன்பாக, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு முன்பாக அவர் 12 கற்களை எடுத்து இணைத்து அவைகளை மேல் இஸ்ரவேல் என்கிற பெயரை எழுதினார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை ஃபர்ஸ்ட் ரீபில்ட் பண்ணார். தேவப்பிள்ளையே, நீங்க வீட்டில் இருக்க முடியாது. யூ ஹாவ் டு கம் பேக் டு சர்ச் and rebuild the church. ஊழியம் செய்கிறவங்க மறுபடியும் வந்து ஊழியம் செய்ய வரணும். சேர் எடுக்கணுங்க, திருப்பி ஓடி வரணும். திருப்பியும் அதே மாதிரி நீங்கள் அவுட்ரீச் பண்ணணும். திருப்பியும் அதே மாதிரி சபைக்கு ஆர்வமாக ஓடி வரணும். ஏன்? இந்த ஆலயத்தை கட்டினா, இந்த பலிபீடத்தை கட்டினா ஆசீர்வாதமான மழை வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பலிபீடத்தை கட்டிடுங்களேன். when you come and build the altar of God. எலியாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்கெல்லாம் ஒரு மனப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. என்னதான் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை இப்போ யூஸ் பண்ணாலும் வீடுகளில் ஜூமில் இருந்து அல்லது வேற எப்படியோ நம்ம வந்து ஆராதித்தாலும் ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிற மாதிரி வருமாங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டா, உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு எப்படிங்க நீங்கள் இன்னொருத்தவங்களோட ஒருமனப்பட முடியும்?
ஒருமனப்பாடு என்பது ஓரிடத்தில் ஒன்றாய் சேர்ந்து நிற்பதுக்கு பேர் தான் ஒருமனப்பாடு. அவங்கவுங்க எங்கெங்கயோ நின்று ஒருமனப்படுறதுக்கு முடியாதுங்க. பிசிக்கலி when you are there standing in agreement. மேல் வீட்டறையில் எல்லாம் ஜூம்ல சேர்ந்தாங்களா? ஆண்டவருக்கு ஒருவேளை ஜூம் பிரியமா இருந்துச்சு. ஜூம் கட்டாயத்தின் பேரில் நமக்கு பயன்படுத்தணுங்க. வேற வழி இல்லாமல் அதை பயன்படுத்தணும். போன வாரம்லாம் நாங்கள் ஜூமில் இருந்து ஆராதித்தோம், அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, இப்போ என்ன பாஸ்டர் எங்களை நேரில் வரணும், நாங்கள் ஜூமில் உட்காந்து வீட்டில் இருந்து ஆராதித்தாலும் ஆராதனை தானே? இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மேல் வீட்டறையிலே ஏன் அந்த அபிஷேகத்தை ஊற்றினார்? அந்த இடத்திலே பிளவுபட்ட நாவுகளாய் சூப்பர் நேச்சுரல் glory of God was revealed. Why? Because of unity. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவங்க ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் அந்த வானத்திலிருந்து அக்கினி, எலியா பலிபீடத்தை இஸ்ரவேல்னு 12 கோத்திரத்தினுடைய கற்களை சேர்த்த போதுதான் வானங்கள் திறந்தது. பரிசுத்தாவியான அக்கினியாய் இறங்கி அந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிறதெல்லாம் அங்கீகரித்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் ஒருமனப்பட்டு சபைக்குள்ள நம்ம வரும்போது ஆண்டவர் அங்கீகரிப்பார். ரெண்டாவது, இந்த ஜூம்ல எத்தனை பேர் பிள்ளைங்க ஒழுங்கா உட்கார்ந்து செய்தியை கேட்டாங்க? உங்களால் அவங்கள கம்பல் பண்ண முடியல. பிகாஸ் இன் தேர் ஹோம் they are comfortable doing their own thing. They were not inclined to come and sit and listen to the word of God. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன் குடும்ப பலிபீடத்தை கட்டி ஆகணும். நீங்க பேச முடியாத உங்க ஊழியக்காரன் மூலமா, உங்க சபை மூலமா, உங்க பிள்ளைகளோட, உங்களுடைய குடும்பத்தோட கர்த்தர் பேசுவார். That is why you need a church. You need the church. எனக்கு சபையே தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. இந்த பலிபீடத்தை கட்டினா கர்த்தர் கொள்ளை நோயும் நிப்பாட்டுவார், உங்க குடும்பத்தையும் கட்டி எழுப்புவார். தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. ஆலயத்தை கட்டுவேன்னு தாவீது சொன்ன உடனே கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். When David said, I will build the church, today God is going to build you when you build his kingdom. When you are inclined, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. Jeremiah was building these people. Before I go ahead and give you the prophetic word of how he is going to build you, first of all, let us come and build the house of God so that God will build you and your family. சொல்லுங்களே அல்லேலூயா, சொல்லுங்களே ஹalleluya. தாவீதுக்கு பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி அவர் சொல்றார். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனேயே 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீதை பாருங்க. அவர் சொல்றாரு 1ஆம் வசனத்துல, நானும் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்றேன், கர்த்தருடைய வீடோ திரைகளின் கீழ் இருக்குது, திரைச்சலைகளின் கீழ் இருக்கிறது. அவருக்கு மனசு அடிக்குது, நான் ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டணுன்றார். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா ப்ராமிஸ் பண்றாரு? நாத்தான்வேல் அந்த தீர்க்கதரிசி அனுப்பி 10ஆம் வசனத்துல இப்படியாக ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். Do you know this secret? தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கட்டுவேன்னு சொல்லும்போது தாவீதுக்கு ஏற்கனவே வீடு இருந்துச்சுங்க. அவருக்கு எப்ரோன்ல ஒரு வீடு இருந்துச்சு, அவருக்கு பெத்லஹேம்ல அவங்க அப்பா வீடு, ஹெப்ரோன்ல அவருக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு யூதா எருசலேம்ல சியோன் பர்வதத்திலையும் அவருக்கு வீடு வச்சிருக்கிறார். ஏற்கனவே இருக்குது. ஆனால் கர்த்தர் இங்கே வீடுன்னு சொல்லும்போது பிசிக்கல் ஹவுஸும் கிடையாது, தாவீதுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டுவேன்னு சொன்னார், தாவீதுடைய வம்சத்தை கட்டுவேன்னு சொன்னார். சாலமோன் ராஜா மூலமா பெரிய காரியத்தை செய்தார். தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை வைத்து உலகத்தையே கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே கட்டி எழுப்புகிறார். Do you know, when you have a passion to build the house of God, God has a passion in building you. நீங்க வாங்க, திருப்பி வாங்க. கானான் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், you are going to be a lighthouse for Malaysia. You are going to be a powerhouse for Malaysia. You are going to be the revival for Malaysia. Don't lose your focus. Come on. Let us rise and build. மறுபடியும் உன்னை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்றார். உங்களை கட்டி எழுப்ப போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே,
நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அகெயின் ஐ வில் பில்ட் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நிற்கிது, அதை யாரோ உடைச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், பரவாயில்ல, நான் மறுபடியும் கட்டுறேன். உங்களுக்கு தெரியுமா, கார்பெண்டராக இருக்கட்டும், மேசனாக இருக்கட்டும், என்ஜினியராக இருக்கட்டும், உடஞ்சதுக்கு மேலே கட்டுறதுக்கு நிறைய பேருக்கு பிரியமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடத்த காமிங்க, நான் கட்டி முடிச்சிடுறேன். ஆனால் ஏற்கனவே இருந்ததை, இடிஞ்சு போனதை, டிஸ்ட்ராய் ஆனதை கட்டுறது எனக்கு தராதீங்கன்னு சொல்லுவாங்க. நோபடி will like to do a rebuilding job. Everybody wants to do a fresh job. ஒரு வீட்டை இடிச்சிட்டு வேணா ஃப்ரெஷ்ஷாக கட்டலாம், ஆனால் இடிக்கப்பட்டதை அப்படியே. ஆனால் ஆண்டவர் நீங்கள் உங்களை பார்த்து சொல்றார், நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். கர்த்தர் எருசலேமின் மதில்களை கட்டுவாராக. God will build the place where you are broken. சத்ரு உங்களை உடைச்சான்ல. You know what is the name of our God? நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னா, திறப்பானதை அடைக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? அவருடைய பேரை என்னன்னு சொல்லி சொன்னா, he is the repairer of the breach. The repairer of the breach. திறப்பானதை அடைக்கிறவர், பாழானதை திரும்ப எடுப்பிப்பவர் என்பது அவருடைய பெயராக இருக்கிறது. வாசிக்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 12 வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? God is going to build you in such a way that you will be called the one who is a repairer. கர்த்தர் அப்படி செய்ய போறார். நீங்க கேட்கலாம், உடைஞ்சதை ஏன் திரும்ப கட்டணும்? ஏன்னா ஆண்டவருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் விலையேற பெற்றது. எரேமியா 18 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் குயவன், நம் களிமண். எரேமியாவை கூட்டிட்டு போய் ஆண்டவர் காமிக்கிறார், இஸ்ரவேலர் எப்படி அவருடைய கரத்திலே அவர்கள் எல்லாம் களிமணை போல இருக்கிறாங்க. அப்போ பார்க்குறாரு, குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார். திடீர்னு அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. அது கெட்டு போயிடுச்சுன்னா அந்த ராட்டினத்தில் சரியாக கைக்குள்ளே அடங்காமல் எங்கேயோ ஒரு இடத்துல மடங்கிருச்சு. ஸோ குயவன் அந்த களிமண்ணை தூக்கி வீசிடல, அதே களிமண்ணை மறுபடியும் அந்த ராட்டினத்தில் வைத்து வேறு விதமாக இந்த தனக்கு சரியாக தன் பார்வைக்கு கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தாராம். He rebuilt it in his desire. கடந்த காலங்களில் உங்கள் மன இஷ்டத்தின்படி, உங்களுடைய மன விருப்பத்தின்படிலாம் வாழ்ந்துட்டீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த உலகம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு வாழ்ந்தாச்சு. ஆனால் இப்போது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோன்றதை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவாசம் அவர் கொடுத்தது. நம்ம அவர் கையில் இருக்கிற பாத்திரமாக இருக்கிறோம், பாண்டமாக இருக்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவர் வந்து அவரை வந்து நம்ம அவர் கையிலிருந்து போயிடக்கூடாது. எசேக்கியேல் 36:36 ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்றார், நான் யார். நம்மளை கட்ட வைக்கிறவர் யாருன்னா, எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். Here God claims himself to be the one who is the repairer of the breach and who can change the wilderness into a harvest land. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் மறுபடியும் கட்டி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். நீங்கள் அலங்காரமான மாளிகையாக கட்டப்படுவீர்கள். You will be called the house of God's glory. உங்களை தேவனுடைய மாளிகை என்று அழைப்பார்கள். Somebody said amen. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, again you shall be adorned with tambourines. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 4 வசனத்திலே, மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்வர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, again you will come with your tambourines. நான் உலகத்திலேயே டேம்பரின் அடித்து டான்ஸ் ஆடி பாடிக்கொண்டு வர்ஷிப் பண்ணுறத நான் அதிகமாக மலேசியா, சிங்கப்பூரில் தான் பார்த்துருக்கிறேன். மற்ற தேசங்களில் ஒருவேளை இருக்கலாம், பட்
ஐ ஹவ் சீன் த இஸ்ரேலி கைண்ட் ஆஃப் வர்ஷிப். இஸ்ரவேலில் எப்படி யூதர்கள் ஆடி பாடி கர்த்தரை ஆராதிப்பாங்களோ அதே போல் மலேசியாவில், சிங்கப்பூரில் தான் நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய மனதில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஏன்னா ஆவி ஆத்துமா சரீரத்தோடு ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஸோ தம்புருக்களோட, மேள வாத்தியத்தோட, ட்ரம்ஸு தம்புரும். ஏங்க உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களால் ட்ரம் சத்தம் கேட்க முடிஞ்சா, கிட்டார் சத்தம் கேட்க முடிஞ்சா? யூ ஆர் நாட் ஏபிள் டு ரைட், பட் ரைட் நவ் காட் ஹஸ் ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் யூ டு கம் அண்ட் செலிப்ரேட். மறுபடியும் வாங்க கர்த்தருடைய வீட்டில், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இனிமேல் சொல்லுங்க, திண்டாட்டம் முடிஞ்சிருச்சு, கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் உங்களுக்கு வாய்க்கு சர்க்கரையை போடுங்க, ஸ்வீட்டை வாங்கி கொடுங்க. ஆமாங்க, செலிப்ரேஷன் இஸ் கம்மிங்க. உங்கள் சர்ச்சுக்கு செலிப்ரேஷன் வருதுங்க. மறுபடியும் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடக்க போகுது. திரள் கூட்டமான ஆத்துவாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? கீப் யுவர் சர்ச் ஓப்பன் பிகாஸ் so many non-believers are going to come to your church. இந்த லாக்டவுனுக்கு பிறகு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நம்பிக்கை தேவை. யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? உங்களை ஆண்டவர் அம்பாசிடராக வச்சிருக்கிறார். அவர் கற்றவர். ஆனால் நீங்கள் பாட்டு பாடி சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள கொண்டாட போகிறீங்க. உங்களை காத்தவரை கொண்டாட போகிறீங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எப்போ தெரியுமா டான்ஸ் வரும்? எப்போ தெரியுமா வர்ஷிப் வரும்? எகிப்தினுடைய வாதைகளிலிருந்து தப்பித்து, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து, சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வெட்டாந்தரையிலே நடந்து வெளியே வந்த மீரியாமும் அவர்களோடு இருந்த அந்த ஸ்திரீகளும் எல்லாரும் தங்கள் கைகளிலே தம்புருக்களை எடுத்துக்கொண்டு ஆடி பாடி கர்த்தருக்கு முன்பாக அவங்க ஸ்தோத்திரங்களை செலுத்தினார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் எப்படி அவர்கள் எல்லாம் அப்படி ஆண்டவருக்குள்ள கடிகூர்ந்து பாடுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். மோசேயும் பாட்டு பாடுறாரு, மீரியாமும் பாட்டு பாடி ஆடுறாங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம் இல்லை? எனக்கு அன்பான அதே அதிகாரத்திலே if you see how Miriam is also dancing and worshiping God, what a wonderful God we serve. அன்பானவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் சபையில் மறுபடியும் செலிப்ரேஷன். இப்போ நான் இன்னொரு காரியம் சொல்ல போகிறேன். அநேகருடைய வீட்டில் நெடுநாளாய் தள்ளி போடப்பட்ட திருமண வைபவங்கள் நடக்க போகுது. உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்க போகுது. உங்கள் வீட்டில் தோரணம் கட்ட போகிறாங்க. உங்கள் வீட்டில் கல்யாண கலை, உங்கள் வீட்டில் ஆடல் பாடலின் சத்தம், உங்கள் வீட்டில் மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் இனி கேட்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Somebody said amen. It means celebration is coming to your house. Somebody said amen. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்கிறவரின் சத்தம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவரின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I prophesy that very soon you are going to celebrate festivals and you are going to bring an offering to the church thanking God. ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளவு நாள் நிலுவையில் இருந்த எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்களே. திருமணத்துக்காக காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டில் கர்த்தர் தோரணங்கள் கட்டுறத களிப்பின் சத்தத்தை கொண்டு வர்றாரு. மறுபடியும் நீங்கள் தம்புருக்களை எடுத்து ஆடி பாடி நடனத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவீர்கள். This is a prophetic word. Everything is going to settle down. Every celebration is going to come again. நிறைய திருமணங்கள், நிறைய வீடு பிரதிஷ்டை, நிறைய குழந்தை பிரதிஷ்டை எல்லாம் நடக்க போதுங்க. Because now God is building you again. Hallelujah. மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, you will start planting vineyards. எரேமியா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அன்பானவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சமாரியா, யூதேயா. சமாரியான்றது வாஸ்ட் லேண்ட், யூதேயான்றது கொஞ்சம் குட்டி. சமாரியான்றது ஓப்பன் டோர் மாதிரி. சமாரியா பெருசுங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யூதேயாவில் இல்லை, சமாரியாவில், மலை நாட்டில், மலைகளில் திராட்சை தோட்டங்களை நாட்டப் போகிறீர்கள். யூஸ்வலாக திராட்சை தோட்டங்களை பள்ளத்தாக்கில் நாட்டுவாங்க. ஏன்னா வாட்டர் ஃப்ரீயாக போகும். அதனால அந்த திராட்சை தோட்டங்களை அங்கே நாட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஃபேவர் கொடுக்குறேன்.
என்னங்க, நான் உன்னை மறுபடியும் கற்று எழுப்ப போகிறேன், அதனால் நீங்கள் கீழே இருக்க மாட்டீங்க, மலை மேலே உங்களை உயர்த்தி வைக்க போகிறேன். Come on somebody, if you believe that, say amen. So கர்த்தர் சொல்றாரு, start your business again, start your work again, start your job again, don't sit at home and be idle. ஆண்டவர் சொல்ற, நீ மறுபடியும் திராட்சை தோட்டத்தை நடதான் செய்யணும். Don't believe in what the enemy has been telling you. அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே அவுட்டு நினைக்காதீங்க. மறுபடி கட்ட சொல்றார், மறுபடியும் நாட்ட சொல்றார் ஆண்டவர். திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அது என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னா, அதை நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்த வீட்டு பிள்ளைகளே, இது ஒரு ஆசீர்வாதம். See, the problem is sometimes சாபத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் ஆசீர்வாதம்னு என்னன்னு தெரியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ ஒரு வீடை கட்டுவ, ஆனால் அதில் இருக்க மாட்ட. நீ ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுவ, ஆனால் நீ அதை என்ஜாய் பண்ண மாட்ட. அதனுடைய கனிகளை வேற ஒருத்தன் அதை அனுபவிப்பான். அப்படின்னா அந்த சாபத்தை கர்த்தர் மாற்ற போறாருன்னு அர்த்தம். நீ நாட்டுற அந்த திராட்சை தோட்டத்தின் கனிகளை நீயே அனுபவிக்க போகிறாய். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம இந்தியர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாபக்கட்டு இருக்குது. என்ன சாபக்கட்டு தெரியுமா? வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளை கொடுத்துட்டு இவங்க செத்துருவாங்க. இவங்களுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். 50 வயசுலேயே அப்படியே தள்ளாடுறது, 60 வயசில் அப்படியே டிக்கெட் வாங்கிடுறது. நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு 60 வயசு ஆன ஒரு ஆளை பார்த்து, யூஆர் ஐ வில் ப்ரே ஃபார் யூ ஓல்டு மேன்னா, அவர் என்னை பார்த்து திட்டுறாரு, ஹூ இஸ் ஓல்டு இயர், ஐ எம் 60 இயர்ஸ் யங்குன்றார். அவங்க ஊர்லாம் 80 வயசு 90 வயசு வந்துச்சுன்னா தான் ஓல்டு. 80 வயசில் பல்செட்டு மாட்டிட்டு சைனீஸு புஃபேல கிராபை எடுத்து கடின்னு கடிக்கிறாங்க. பல்செட்டு மாட்டு அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நீங்கள் ஏன் சீக்கிரமாக செத்துருவீங்கன்னு யோசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். சொல்லுங்க ஆமென். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17. அன்பார்ந்த பிள்ளைகளே, I think you are noting it down. God says you will plant vineyards and you will eat the fruits of it. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் நான் உன்னை கட்ட போகிறேன். இந்த முறை நீ அந்த பிஸ்னஸை, அந்த வேலையை மறுபடியும் ஆரம்பி, அந்த சபையை, அந்த அவுட்ரீச்சை மறுபடியும் ஆரம்பிங்க. இப்போது நீங்கள் கட்டின பிறகு அதில் இருக்கிறவங்க வெளியே போயிட மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் உள்ளே வர போகிறாங்க. சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் விளைச்சலை கொடுத்தாருன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு தெரியும்ல, இந்த கானானுடைய விளைச்சல் எப்படி இருந்துச்சுன்னா, 2 பேர் அந்த கிரேப்ஸ் உடைய அந்த பெரிய கொலையை, திராட்சை கொலையை 2 பேர் ஒரு கட்டையில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்களாம். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவங்க சொன்னாங்க. பட் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போது அவங்க பார்த்துட்டு வந்தபோது அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் நீ நாட்டு, நான் அதை விட உனக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நான் உனக்கு மிகுதியான பலனை கொடுக்க போகிறேன். யூ வில் பிளான்ட் வின்யார்ட்ஸ் அண்ட் யூ வில் ஈட் த ஃப்ரூட்ஸ் தேர் ஆஃப். சொல்லுங்க அல்லேலூயா. யாத்ராவும் 15:17 வாசிக்கும் போது, யூ வில் பிரிங் தெம் இன் அண்ட் பிளான்ட் தெம் ஆன் த மவுண்டன் ஆஃப் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக வாசம் பண்ணுகிறதுக்கு நியமித்த ஸ்தானமாகிய கர்த்தருடைய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலே ஆண்டவர் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்களை நாட்டப் போகிறார். You are going to buy new houses, you are going to buy new places, and God is going to bring it closer to the church. Somebody said amen. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை திரும்ப கட்ட போகிறார். அல்ல கவனிங்க, Jacob was a man who was running away from God, but he found out whatever he did will follow him. ஏன்னா he was a dysfunctional child. He didn't stay with his parents. He ran away as a vagabond. One day he is returning back. யாக்கோபு திரும்பி வரார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்க பிள்ளைகளுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரைஃப்.
பிள்ளைகளில் ஒருத்தன் அவங்க அப்பாவுடைய மஞ்சத்தில் ஏறுறான், இன்னொருத்தன் தம்பியை கொன்றலான்னு சொல்கிறாங்க, கடைசியில் அவனை விற்றுட்டாங்க. இப்படி டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்குது. அப்போது ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறார். He says, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில், கோ பேக் டு பெத்தேல். என்ன சொன்னாருங்க? நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஐ வாண்ட் டு ரீபில்ட் யுவர் ஹவுஸ், கெட் அப் அண்ட் கோ டு யுவர் பெத்தேல். பெத்தேல்னா தேவனுடைய வீடு. எல் என்றால் தேவன், பெத் என்றால் வீடு, பெத் ஏல் என்றால் தேவனுடைய வீடு. God wants you to come back to his sanctuary. எதற்காக தெரியுமா? இந்த இடத்துல தானே உங்களோட கர்த்தர் கவனன்ட் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆண்டவர் யாக்கோபுட்ட பேசுகிறாரு, உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. God spoke to you. You just made a pillar, made it stand, anointed it and you ran away. தேவனுடைய வீடுன்னு சொல்லி நீ அபிஷேகம் பண்ண, ஆனால் நீ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டலை. You just had a pillar. God wants an altar. கர்த்தர் உங்களை சபையில் பில்லராக போன சீசனில் வச்சார். இந்த சீசனில் யூ ஹாவ் டு பிகம் அன் ஆல்டர். யூ ஹாவ் டு பிகம் அ பார்ட் ஆஃப் தி ஆல்டர். காட் செட் கோ பேக் டு பெத்தேல். பெத்தேலுக்கு ஒரு என்ன பண்ணுறாருங்க? ஹீ டிட் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்களிடத்தில் இருக்கிற இந்த அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். Jacob tells his children, hey guys, your dress is not clean. உங்கள் வஸ்திரங்கள் அழுக்காக இருக்குது. You need to change into the dress of salvation. உங்கள்கிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க. You have had some foreign gods. Foreign godsன்னு சொல்லும் போது ஒரு சொரூபம், ஒரு படம் கிடையாதுங்க. உங்கள் ஃபோன் கூட ஒரு விக்கிரகமாக இருக்கலாம். ஓவராக ஷாப்பிங் போகிறது ஒரு விக்கிரமாக இருக்கலாம். ஓவராக மேக்கப் பண்ணுறது ஒரு விக்கிரமாக இருக்கலாம். ஓவராக ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணுறது ஒரு விக்கிரகமாக இருக்கலாம். ஹூ இஸ் தி ஐடல் இன் யுவர் லைஃப்? ஓவராக யூடியூப் பார்க்குறது ஒரு விக்கிரமாக இருக்கலாம். வாட் இஸ் தட் ஐடல்? God says, I want you to come to Bethel and destroy all the idols. இவங்கெல்லாம் எழுந்து பெத்தேலுக்கு வந்தபோது என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களும் காதணிகளையும் யாக்கோபிட்ட கொடுத்தாங்க. யாக்கோபு அவர்களை சீகேம் ஊர் அருகில் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். He buried everything there. That's it. Before going to Bethel, பிரயாணம் பண்ணும் போதே இவங்க என்ன பண்றாங்க? சீகேம்க்கு வரும்போதே they are destroying their idols and they keep walking. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், I want to rebuild you at Bethel. So throw away your idols and come back to me. I want to make you a blessing. அதுக்கு பிறகு தாங்க இவருடைய லைஃப்ல பெரிய ஆசீர்வாதமே வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாக்கோபை ஆண்டவர் அதுக்கு பிறகு இஸ்ரவேல்னு அழைக்க ஆரம்பித்தார். The moment he was willing to take a stand for God. இன்னைக்கு உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க தைரியமா பேசணும். Throw your idols away. You can't go to a party. You can't go. இப்போ எல்லாம் திறந்துருச்சுங்களே, மறுபடியும் இந்த பாவ வழிக்கு பிள்ளைகள் போகக்கூடாது. Take a stand. Tell your children you have to come to church. Throw away your idols. ஜேக்கப் தைரியமா தன் பிள்ளைகள்கிட்ட பேசி அவங்கள மறுபடி கொண்டு வந்து 12 கோத்திர பிதாக்களாய் அவர்களை மாற்றி விட்டான். Remember this. It was Jacob's repentance that led to the whole house being cleansed and they all became an inheritance. அவங்க சுதந்திரவாளிகளாய் மாறினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பெத்தேலுக்கு திரும்பி வந்து அந்த பலிபீடத்தை நீ கட்டு. நான் உன் ஃபேமிலியை கட்டி எழுப்புறேன், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புறேன், உன் வீட்டுக்கு நன்மை செய்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் he made a mistake. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தான் தங்கள் தோள்களை சுமந்துக்கிட்டு வரணும். ஆனால் அதை என்ன பண்ணிட்டான், ஒரு புதிய ஏர் மாடை பூட்டி அதனுடைய அந்த மாட்டு வண்டியில் தூக்கிட்டு வந்தார். மாடு மிரண்டுச்சு, பெட்டி ஆடிச்சு, ஊசா லேசா தொட்டார், கர்த்தர் அடித்தார், செத்து போயிட்டார். தாவீது பயந்து ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டு போயிட்டார்.
ஆனால் கர்த்தர் ஓபேத்தேதோம் வீட்டை ஆசீர்வதித்த உடனே தாவீது திரும்ப வந்து ஓபேத்தேதோம் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருங்க, மறுபடியும் ஆடல் பாடல் சத்தத்தோட அவர் எருசலேமுக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டியை வச்சார். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பார்க்கும்போது மறுபடியும் with the shouts and the sound of trumpets the Lord restored the joy of Israel. இயேசுவின் நாமத்தில் நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய சரீரத்திற்கு பலவீனங்களை மாற்றப் போகிறார். உங்களுடைய குடும்பத்தை திருப்பி கட்டப்போகிறார். உங்களுடைய பிஸ்னஸை மறுபடியும் கட்டப்போகிறார். சீக்கிரமாக உங்கள் வீட்டில் தோரணம் கட்ட போகிறீங்க. நான் இப்பொழுது இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார், ஃபிசிக்கல் ஹவுஸை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்களுடைய பிள்ளைகளை கட்டுவார். உங்களை ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். If you believe it, shout a bigger amen. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே, அருமையான கானான் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்காக நன்றி. என் அன்பு போதகர் பாஸ்டர் பால் கிருஷ்ணன் அவர்களுக்காக, அவருடைய அன்பு பிள்ளைகளுக்காக கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற இந்த திருச்சபைக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, அநேக நாட்களுக்கு பிறகு, மே மாதத்துக்கு பிறகு இத்தனை மாதங்கள் கழித்து உங்களுடைய பிள்ளைகள் மறுபடியும் பிசிக்கலாக ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய்னு சொல்லி இந்த பவர்ஃபுல்லான வாக்கு தத்துவத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஐ பிலீவ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் சண்டே, இட் இஸ் ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர். இந்த மந்த் ஆஃப் நவம்பர் இது ப்ராஃபட்டிக் வேர்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன். that your children will be rebuilt, Lord. Their family will be rebuilt. The business will be rebuilt. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாங்கப்பா, கடன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஃபினான்ஸை கட்டி எழுப்ப போகிறீங்க. ஆண்டவரே, புதிய வேலைகள் அவர்களுக்கு கிடைக்க போகிறது, பல ஆர்டர்ஸ் வரப்போகிறது, பல இடத்துல வாசல்கள். ஏன்னா நீங்கள் திறப்பானதை அடைக்கிறவர் அல்லவா. உங்கள் பிள்ளைகளும் கூட மற்றவருடைய லைஃப்பில் இருக்கிற எல்லா திறந்து விடப்பட்ட இடங்களை எல்லாம் அடைத்து ஒரு ஆசீர்வாதமாய் விளங்க பண்ண போகிறேன். ஆகவே உம்முடைய திருநாமத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, சபை பெத்தேல் திரும்பி வர சொல்லியிருக்கிறீங்கப்பா. எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். ஆல் தோஸ் who have come to the church, special blessing Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி கதறி கொண்டு ஓடி வந்த இந்த பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டீர். ஒவ்வொரு வாரமும் தவறாமல், ஒரு நாள் போயிட்டோமே இன்னொரு நாள் ஜூமில் பார்த்துக்கலான்னு சொல்லி இல்லை, ஒவ்வொரு வாரமும் ஐ வில் கெட் அப் அண்ட் கெட் ரெடி அண்ட் கோ டு த sanctuary of God to worshipன்னு சொல்லி உடைய பிள்ளைகள் ஓடி வருவார்களாக, உடைய பிள்ளைகள் ஓடி வருவார்களாக. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு தேவ ஊழியரை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் மூலமாக இந்த தேசத்தில் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. விசேஷமாக உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போகிறீங்க. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற சிறியோர் பெரியோர் வர்ஷிப் டீம், இன்னும் உதவி ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பும், உடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். அநேக ஜாதிகளுக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் வை அப்பா. உடைய பிள்ளைகளை எப்போ பார்ப்பேன்னு இருக்குதுப்பா. கர்த்தர் சித்தமாக நான் சீக்கிரமாக 2022 வருஷத்தில் எங்களையெல்லாம் ஒன்று கூட்டி சேர்த்து நாங்கள் உமக்கு பண்டிகை கொண்டாட எங்களுக்கு ஒரு தருணத்தை தாங்கப்பா. We want to celebrate your goodness, your mercy. So Father, I pray and bless your children abundantly. I pray that you will build them and they will be built for your glory. அப்படியே செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். உங்கள் போதகரை ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களுடைய சபையை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பாஸ்டருக்கு உளமார்ந்த நன்றி. I love you so much. I love to see you soon. God will open the doors for it. Until then, God bless you. God be with you. God's peace be with you. Shalom, shalom, shalom. God bless you.